மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. மெய்யே என்று அழைக்கிறார் சிவபெருமானை பார்த்து. மெய் என்றால் என்ன? உடல் என்பது பொருள். இன்னொன்று உண்மையானது என்று பொருள். இதில் ஒரு வேடிக்கை என்ன என்றால், நம்முடைய உடல் மெய் என்று அழைக்கப்பட்டாலும் அது மெய்யானது இல்லை, அது பொய்யானதுதான். உடலுக்கு அழிவு நிச்சயமாக உண்டு. அந்த உடலுடைய பெயரை சொல்லக்கூடிய மெய் என்கின்ற பதத்தினால் சிவபெருமானை அழைக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். ஏன் அப்படி அழைக்கிறார் என்றால், உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆயுள் எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்துவிடும். உடலுக்கு அழிவுத்தன்மை உண்டு. ஆனால் இறைவனுக்கு எப்பொழுதுமே அழிவுத்தன்மை கிடையாது. இறைவன்தான் எப்பொழுதும் நிதர்சனமானவன், நித்தியமானவன், உண்மையானவன். அதனால் அவனை பார்த்து உண்மையானவனே என்று அழைப்பதற்காக மெய்யே என்று அழைக்கிறார். அப்படி பார்த்தால் பொய்யாக இருக்கும் இந்த உடலினுடைய பெயரை சொல்லி இறைவனை அழைப்பதற்கு காரணம் என்ன என்றால், மனிதர்கள் இந்த பிறவியிலே இறைவனை அடைவதற்கான கருவியாக பயன்படுவது இந்த உடல்தான். உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூல நாயனார். அப்படி என்றால் உடம்புக்குள்ளே உருபொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சிந்திப்பதுதான் உடம்பை உண்மையான மெய்யாக ஆக்குகிறது. அப்படி சிந்திக்காத அந்த உடம்பு அல்லது சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லாத அந்த உடல் பொய்யானதாக போய்விடுகிறது.